நண்பர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே பை டே மற்ற ஸ்போக்கன் இங்கிலீஷை விட எந்த விதத்தில் வேறுபட்டது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் மேலே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள், குரூப்ஸ் ஆஃப் ஒக்காபுலரி, அதாவது சொற்களின் தொகுதிகள். நீங்கள் ஒரு வாரத்தில் 5 நாள் தான் இந்த சிடியை பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரை இதை பார்க்க போகிறீங்க. அப்போது ஒவ்வொரு நாள் நாம் தரக்கூடிய சொற்களின் தொகுதிகள் உங்களுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சொல்லை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இவ்வாறு கற்றுக்கொள்வதால் என்ன லாபம்? உங்களுக்கு தெரியாமலேயே பல சொற்கள் மனப்பாடமாகிவிடும். இரண்டாவது லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொற்களை எப்படி பேசும் பொழுது பயன்படுத்துவது, பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இதுக்காக நீங்கள் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இருக்காது. இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஒக்காபுலரி சொற்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டே வரும். அதுவும் இல்லாமல் எப்படி அட்டு, இன், ஆன், அண்டர், ஓவர், பிலோ, இன் ஃப்ரண்ட் ஆஃப், அட் தி பேக் ஆஃப், அன்டில், டில் இதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க இங்கிலீஷில். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ் பேசுகிறது ஈஸி. ஏன் ஈஸின்னு சொன்னாங்கன்னா, இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இன், ஆன், அண்டர், ஓவர், ஃபார், ஃப்ரம், டு, டில், அன்டில் இதெல்லாம் வச்சு தான் இந்த செயின் மாதிரி கோர்த்து கோர்த்து வாக்கியங்களை எழுதவும் பேசவும் வேண்டியிருக்குது. ஆகையினால் இந்த பயன்படுத்தும் விதத்தை நீங்கள் இந்த சிடியின் மூலம் தெரிந்து கொண்டீர்களானால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வளரும். இங்கிலீஷ் பேச வேண்டும், பேச முடியும் என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளரும். அதை வளர்க்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். வாரம் நீங்கள் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் எபிலிட்டி, அந்த திறமையை வளர்த்துக்கிறதோடு பல சொற்கள் நீங்கள் பயன்படுத்தும் விதத்தை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இப்போ டே 1 முதல் நாள் என்ன கற்றுக்கலாம் பாருங்கள். ஏ, இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள். முதல் எழுத்து ஏ. இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, ஏ நவுன். நவுன் என்ன, பெயர் சொல்னு அர்த்தம். தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், இங்கிலீஷ் எழுத்துக்களின் முதல் எழுத்து ஏ. A grade given to a student's work as very good, excellent or superior in quality. சில ஸ்கூல்ஸில் கிரேட் கொடுப்பாங்க, அதான் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட், இ கிரேடுன்னு வச்சுருப்பாங்க. ஒரு பையனுடைய கார்டில், அதாவது ரிப்போர்ட்டில், மார்க் ரிப்போர்ட்டில் ஏன்னு போட்டாங்கன்னா அந்த பையன் வெரி குட் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், அல்லது எக்ஸலண்ட்டாக படிக்கிறான்னு அர்த்தம், சுப்பீரியராக இருக்கிறான்னு அர்த்தம். 3வது பாயிண்ட் பாருங்கள், டினோட்டிங் எ ஃபிலிம் மென்ட் ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி. வயது வந்தவர்களுக்கு மட்டும் சில படங்களை விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா, அப்போ ஏன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஏன்னு கேட்கணும். வயது வந்தவர்கள் மட்டும்தான் போகணும், சின்ன குழந்தைகள் சின்ன பையங்கள்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது 2 விதமான விஷயங்கள் வரும். ஒரு விஷயம் இந்த தாம்பத்திய சுகத்தை பற்றி வரும், இன்னொரு விஷயம் பயங்கரமான விஷயம் வரும், பேய், பிசாசு, டிடெக்டிவ் இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், பிளட் குரூப். ஏ பிளட் குரூப். ஏ பிளட் குரூப், ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு தான் சேரும். அந்த மாதிரி ஏ என்ற உடனே எத்தனை விதமான அர்த்தம் வருது பாருங்கள். அதெல்லாம் நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸ் மூலமாக கொடுத்துருக்குறோம். இப்போ ஆன். ஆன் என்ன அர்த்தம்னா 1ன்னு அர்த்தம். இது என்ன, ஐஎன்டிஇஎஃப் ஒரு புள்ளி போட்டு ஆர்ட் போட்டிருக்கோம், இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள். அதாவது ஏ ஆன் இந்த 2மே இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள்ஸ் தான். அதாவது டெஃபினிட்டாக இந்த பொருள்னு குறிக்காத ஒரு சொல் ஆன். அதனால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் 1 என்ற அர்த்தத்திலே வரும். ஏக்கு பதிலாக ஆன் வரும். தி டெஃபினிட் ஆர்டிக்கிள் அண்ட் அட்வர்ப். தி என்பது 2 வகையாக இலக்கணத்தில் உபயோகமாகும். முதல் வகை டெஃபினிட் ஆர்டிக்கிள், அடுத்தது அட்வெர்ப், அதாவது வினை உரிச்சொல்லாக வரும். அப்ளைட் டு பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆல்ரெடி மென்ஷன், ஏற்கனவே அறிவித்திருந்த மனிதர்களுக்காகவும் பொருள்களுக்காகவும் தி பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல வரும்பொழுது தி சொல்லக்கூடாது. ஐ சா தி பாய்னா ஏற்கனவே தெரிஞ்ச பையன் அர்த்தம். ஐ சா ஏ பாய்னா புதுசாக ஒரு பையனை பார்த்தேன்னு அர்த்தம். யூஸ் டு கிவ் எம்ஃபசிஸ். இப்போ தி போட்டு ஒரு வார்த்தையை
ஒரு வார்த்தைக்கு முன்னாடி தி போட்டோம்னா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், தி அட்வர்பாக வரும் பொழுது யூஸ்டு பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ் இன் எ கம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒப்பு நோக்குதல். அந்த மாதிரி வாக்கியங்களில் அட்ஜெக்டிவுக்கு முன்னாடி, பெயர் உரிச்சலுக்கு முன்னாடி தி வரும். A and the articles. We use A with singular nouns, அதாவது ஒருமை பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் ஏற்படும். only which begin with consonant sounds. இப்போ 26 எழுத்துக்களை 2 விதமாக பிரிச்சிருக்கிறோம். வவல் சவுண்ட்ஸ் உள்ள எழுத்துக்கள், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் உள்ள எழுத்துக்கள். இப்போ AEIOU உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதாவது இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது உயிரெழுத்து ஓசை வருகிறது. மற்ற 21 எழுத்துக்கள் கீழே பாருங்கள், கான்சனன்ட்ஸ் BCDFGHKLMNPQRSTVWXYZ, இது எல்லாமே 21 எழுத்துக்கள் கான்சனன்ட் சவுண்ட்ஸோடு ஆரம்பிக்கிற எழுத்துக்கள். இந்த ஏ எப்போ போடுவோம்? ஒரு வார்த்தை கான்சனன்ட் சவுண்டோடு ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு முன்னால் ஏ வரும். உதாரணங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ்: எ புக், எ ஹவுஸ், எ ஹார்ஸ், எ மேன், எ டவுன், எ யூனிஃபார்ம். சவுண்ட்ஸ் லைக் ஒய்யூ. நீங்கள் யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடாது, யூனிஃபார்ம்னு சொல்ல. யூனிஃபார்ம் எப்படி சொல்லணும்? எ யூனிஃபார்ம், எ யூனிவர்சிட்டி, எ யூனிட். அந்த இடத்துல கொஞ்சம் உச்சரிப்பு பாருது பார்த்தீங்களா? யூனிட்னு சொல்லக்கூடாது, யூனிட். A and the articles. We use an with singular nouns which begin with vowel sounds. இந்த vowel sounds AEIOயோட ஆரம்பிக்கிற எழுத்துக்களுக்கு முன்னால் an போடணும். Examples: an examination, E; an exercise, E; an R. என்ன சார் H வந்திருக்கு, நீங்கள் an போட்டீங்கன்னு கேட்கலாம். இந்த H is silent. அப்போ எப்படி உச்சரிக்கும் பாருங்கள், சவுண்ட்ஸ் லைக் R. ஹார்னு சொன்னால் தப்பு, ஹெச் உச்சரிக்கக்கூடாது, அண்ட் ஆர். ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸ் தொடருது. வி யூஸ் ஆர்டிக்கல் ஏ ஆர் அண்ட் வென் வி ஸ்பீக் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். முதலாக ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ பேசும் பொழுது பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஏ அல்லது ஆன் போடணும். உதாரணம் பாருங்கள், ராணி saw an artist painting by the river. நதிக்கு அருகில் ஒரு கலைஞர் வர்ணம் பூசுவதை ராணி பார்த்தாள். A stranger knocked at our door. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா அறிமுகமற்றவர்னு அர்த்தம். knocked at our புதியவர்னு அர்த்தம். ஒரு புதியவர் எங்களுடைய வீட்டை தட்டினார், கதவை தட்டினார். knocked at, knocked வந்து அட்டு பக்கத்திலே வரணும். knocked our doorனா தப்பாக போயிடும். A and the article தொடருது. We use A or an with singular nouns only. ஒருமை பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் ஏ அல்லது ஆன் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சிங்குலர் நவுன்ஸுக்கு எ கேர்ள், கேர்ள் என்பது சிங்குலர் நவுன், ஒரு பெண். an orange, ஒரு ஆரஞ்சு. A and the articles. A and இந்த 3 ஆர்டிகிள்ஸ் எங்கே எந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இனிமேல் பார்க்க போகிறோம். We also use A before adjectives with consonant sounds and before adjectives with vowel sounds. அதாவது கான்சனன்ட் சவுண்ட் வர்ற வார்த்தைக்கு முன்னாடி ஏ போடணும், வவல் சவுண்ட் வார்த்தைக்கு முன்னாடி ஆன் போடணும். ஏ பார் ஆன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் சிங்குலர் நவுன். an honest shopkeeper. இந்த வாக்கியத்தில் இந்த ஒரு சொற்றொடரில் honest என்பது அட்ஜெக்டிவ், ஷாப்கீப்பர் என்பது நவுன், சிங்குலர் நவுன், ஒருமை பெயர்ச்சொல். அடுத்த சொற்றொடர் பாருங்கள், an excellent artist, ஒரு திறமை உள்ள கலைஞன். இதில் எக்ஸலண்ட் என்பது அட்ஜெக்டிவ், ஆர்டிஸ்ட் என்பது சிங்குலர் நவுன். இந்த 2 சொற்றொடர்களையும் ஆன் ஏன் போட்டிருக்கோம்னா, ஆன் ஆனஸ்ட், இந்த ஹெச் இருக்கே அது சைலண்ட், அதை உச்சரிக்கக்கூடாது. அப்போ இந்த ஓ என்பதற்காக அது வவல் சவுண்டில் உச்சரிக்கப்படுவதனால் ஆன் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன் எக்ஸலண்ட், இ வந்திருக்கு பாருங்கள். இந்த இ என்பது வவல் சவுண்ட் ஆகையினால ஆன். ஏ வண்டர்ஃபுல் ஆக்டர்,
இந்த இடத்துல wonderful adjective, actor singular noun. இந்த wonderful W இது வந்து கான்சனன்ட் சவுண்டில் உச்சரிக்கப்படுகிறது. ஆகையினால் ஏ போட்டிருக்கும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன பாருங்கள். வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ் do not always begin with consonant sounds. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கான்சனன்ட் லெட்டர் அதாவது மெய்யெழுத்துக்கள் ஆரம்பமாகும் பொழுதெல்லாம் அந்த மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்து ஓசையில் உச்சரிக்கப்படுவது இல்லை. இன் தி சேம் வே, இதை போலவே வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் வவல் லெட்டர்ஸ் மே நாட் பிகின் வித் வவல் சவுண்ட்ஸ். எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் எங்கெங்கு ஆரம்பமாகின்றதோ அந்த வார்த்தைகளில் உள்ள உயிரெழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்து ஓசையில் உச்சரிக்கப்படுவதில்லை. ஆகையினால் நம்ம சில சமயத்தில் கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னால் போட மாட்டோம், ஆன் போடுவோம். அதே மாதிரி வவல் சவுண்டு வந்தால்தான் வவல் சவுண்டு வரவில்லை என்றால் ஆன். டேக் நோட் ஆஃப் த சவுண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் எ வேர்ட் when choosing between the articles a and an. and இந்த இரண்டு ஆர்டிகிள்ஸுக்கு எப்படி பயன்படும் என்ற முறையில் பார்த்தால், வார்த்தையின் ஆரம்பத்தில் முதல் எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது அதை பொறுத்தே an போடணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வார்த்தையின் முதல் எழுத்து கான்சனன்ட் சவுண்டில் இருந்தால் அப்போது ஏ போடணும். வவல் சவுண்டில் இருந்தால் தான் ஆன் போடணும். ஓகே, இப்போ சில உதாரணங்களை பார்ப்போமே. எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் எக்ஸாமினேஷன், இந்த வார்த்தையில் எக்ஸாமினேஷன் வார்த்தையில் இ என்பது வவல் சவுண்ட், ஆகையினால் ஆன். அண்ட் எக்ஸசைஸ், இ வவல் சவுண்ட், தேர்ஃபோர் ஆன். அடுத்த மூணாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆன் ஆர். ஹெச் வந்து கான்சனன்ட் லெட்டர் தானே, ஏன் நீங்கள் ஆன் போட்டிருக்கிறீங்க, தானே போடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இந்த வார்த்தையில் ஹெச் என்பது சைலண்ட். ஆகையினால பாருங்கள், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கோம், சவுண்ட்ஸ் லைக் ஆர். யூனிஃபார்ம் சவுண்ட்ஸ் லைக் YU. இந்த இடத்துல யூனிஃபார்ம் என்பது UPQRSTU அந்த உச்சரிப்பு வரலை, YU என்ற உச்சரிப்பு வரனால தான். எப்படி உச்சரிக்கணும்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம், யூனிஃபார்ம், யூனிவர்சிட்டி, யூனிட். அப்போது YU முன்னாடி வச்சு உச்சரிக்கிறோம். ஆகையினால் ஒய் என்பது கான்சனன்ட் சவுண்ட், ஸோ வி யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆன். இப்போ டே 1 முடிச்சிட்டோம். இப்போ டே 2 என்னென்ன பகுதி வருதோ அதை இப்போ பார்க்க போகிறீங்க. and கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். வி யூஸ் ஆர் an when we speak of someone or something for the first time. முதல் தடவையாக ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ நாம் பேசும் பொழுது அந்த நபர் அல்லது பொருளுக்கு முன்னால் அல்லது an பயன்படுத்துகிறோம். We use the when we mention that person or thing a second time. ரெண்டாவது முறையாக அந்த மனிதனுடைய பெயரையோ அந்த பொருளுடைய பெயரையோ பயன்படுத்தும் பொழுது தி போடப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். Each school is surrounded by a brick wall. brick என்ன, செங்கல். வால் என்ன, சுவர். ஒவ்வொரு பள்ளியும் செங்கல் சுவரால் சூழப்பட்டுள்ளது. இந்த பிரிக் வால் முதல் தடவையாக வரனால போட்டிருக்கிறோம். இதே பிரிக் வால் ரெண்டாவது தடவையாக பயன்படுத்தும் பொழுது பாருங்கள், தி பிரிக் வால் மஸ்ட் பி ஸ்ட்ராங். இந்த செங்கல் சுவர் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தி போட்ட காரணம் என்ன, ஏற்கனவே பிரிக் வால் வந்தனால செகண்ட் டைம் வந்தனால இது ரொம்ப பரிச்சயமாகிவிட்டது, ஆகையினால தி போட்டிருக்கோம். We use with adjectives and singular nouns which begin with consonant sounds. Consonant sound ஆரம்பிக்கிற பெயர் உரிச்சொற்கள் ஒருமை பெயர் சொற்களுக்கு முன்னால் போடப்படும்.
We use an with adjectives and singular nouns which begin with vowel sounds. வவல் சவுண்டோடு ஆரம்பிக்கின்ற பெயர் உரிச்சொல், ஒருமை பெயர்ச்சொல் இவைகளுக்கு முன்னால் ஆன் போடப்படும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏ ரூம், ஆர் என்பது கான்சனன்ட் சவுண்ட். ஏ பிரைட் ரூம், இந்த இடத்துல பிரைட் என்பது அட்ஜெக்டிவ். பி கான்சனன்ட் சவுண்ட். ரூம் நவுன், பிரைட் அட்ஜெக்டிவ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், அண்ட் ஏர் பொல்யூஷன் ரோடு. இந்த இடத்துல ஏர், ஏ என்பது வவல் சவுண்ட், ரோடு என்பது நவுன், ஏர் பொல்யூஷன் என்பது அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. when we use the when it is clear to the listener or reader which person or thing we are referring to, the என்ற ஆர்டிக்கிள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது? இந்த எந்த நபருக்கு முன்னால் அல்லது எந்த பொருளுக்கு முன்னால் தி வருகிறதோ அந்த நபரோ அந்த பொருளோ படிப்பவருக்கோ கேட்பவருக்கோ ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பாருங்கள். எக்ஸாம்பிள், ரோமன், யூ லுக் வெரி இல், யூ ஷுட் கோ டு தி கிளினிக். இந்த இடத்துல தி கிளினிக்னு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த கிளினிக் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வார்த்தையாக இருக்கும், ஒரு இடமாக இருக்கும். ஆகையினால தி போட்டிருக்கோம். we use the when there is only one such thing. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால், அதற்கு மாற்று பொருள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் தி போடப்படும். எப்படி பாருங்கள். எக்ஸாம்பிள், சிட் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் டேக் ரெஸ்ட். இந்த இடத்துல கிரவுண்டுக்கு முன்னாடி தி போட்டிருக்கோம். ஏன்னா கிரவுண்ட் என்ன, பூமி, நிலம். இது ஒரே நிலம்தான். அது ரொம்ப பரவலாக இருந்தாலும் நிலம் என்பது, கிரவுண்ட் என்பது ஒரே இடத்தை குறிக்கும். ஆகையினால தி போட்டிருக்கோம். we usually use the before ordinal numbers. ஆர்டினல் நம்பர்ஸுக்கு முன்னாடி தி வழக்கமாக போடுவோம். அப்போ ஆர்டினல் நம்பர்னால் என்ன சார்னு கேட்பீங்க இல்லையா? அண்ட் ஆர்டினல் நம்பர் இஸ் எ நம்பர் லைக் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர் ஃபோர்த் which shows the position of something in a list item. ஒரு லிஸ்ட்டில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இந்த மாதிரி வரிசைப்படுத்தி சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வரும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இதுக்கு முன்னாடி தி போடணும். ஏ போடக்கூடாது, ஆன் போடக்கூடாது. எக்ஸாம்பிள், ஷி வாஸ் born on the 1st of May 1990. இந்த இடத்துல தி போட்டால் இதுக்கு ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது ஆர்டினல் நம்பர் வந்தனால தி போட்டிருக்கோம். we use the before some proper noun such as. அதாவது நவுன்ஸ்லேயே 2-3 வகை இருக்கு இல்லையா? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், மெட்டாலிக் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ப்ராப்பர் நவுன் வரும் பொழுதெல்லாம் முன்னாடி சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி தான் தி போடணும். இப்போ சீதா, ராமா என்பதெல்லாம் ப்ராப்பர் நவுன் தான். அதுக்கு முன்னாடி தி போட்டதில்லை. ரொம்ப பாப்புலரான ப்ராப்பர் நவுன்ஸ் எப்படி பாருங்கள். பேசிஃபிக் ஓஷனுக்கு முன்னாடி தி போட்டிருக்கோம். பசிஃபிக் ஓஷன் இல்லையா? அதாவது பசிஃபிக்னு என்ன அர்த்தம்? அமைதியான அர்த்தம். அமைதி பெருங்கடல். தி காவேரி ரிவர், காவேரி நதி. தி ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. இதுக்கு முன்னாடிலாம் தி. ஏன்னா தின்னு சொன்னால் அந்த ஒரு பொருளை மட்டுமே குறிக்கும், வேறு பொருளை குறிக்காது. எக்ஸாம்பிள், ஐ ஃப்ளூ ஓவர் தி கேஞ்சஸ் ரிவர். கேஞ்சஸ்னால் கங்கைன்னு அர்த்தம். கங்கை நதியின் மேல் நான் பறந்தேன். அப்போது கேஞ்சஸ் நதியின் பேர் வரும் பொழுது முன்னாடி தி போட்டிருக்கோம். தி நேம் ஆஃப் மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஸ் தி தாஜ் மஹல். ஒரு பெரிய பில்டிங், அழகான பில்டிங், உலக அதிசயங்களிலே ஒன்றான பில்டிங். அதுக்கு முன்னாடி தி பார்லிமெண்ட், பாராளுமன்றம், தி பார்லிமெண்ட். தி ஹிமாலயன் ரேஞ்சஸ், இமயமலை தொடர்கள். அப்போ தி போட்டுக்கிறோம். எக்ஸாம்பிள், மிஸ்ஸஸ் தீபா ஒர்க்ஸ் அட் தி கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் என்பது எல்லாருக்கும் தெரிந்த பள்ளிக்கூடம். ஆகையினால தி போட்டிருக்கோம். தி நேம் ஆஃப் பிளேசஸ் அண்ட் பீப்புள்ஸ் டைட்டில்ஸ் கண்டெய்னிங் தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா.
the director of ING Vysya Bank. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடிமகன், ஜனாதிபதி. அந்த பிரசிடெண்ட் முன்னாடி தி போட்டு, ஏன்னா வேறு பிரசிடெண்ட் இருக்க முடியாது, ஒரே பிரசிடெண்ட் தான் ஒரு நாட்டுக்கு, ஆகையினால தி போட்டிருக்கோம். If a name contains a plural noun, it normally begins with the. இப்போ ஒரு பெயர் ப்ளூரலில் சொல்கிறோம்னா தி போடணும். தி பஹமாஸ், தி வெஸ்ட் இண்டீஸ், தி நெதர்லாண்ட்ஸ், தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள். A lot of foreign workers came or come from the Philippines. இந்த இடத்துல ஃபிலிப்பைன்ஸ் என்பது எஸ் சேர்த்தனால ப்ளூரல், அதனால் தி போட்டிருக்கோம். Points to remember. We do not use the before the name of a sport or a game, name of a color, name of an illness. The diarrhea னு சொல்லக்கூடாது, தி ரெட்டுன்னு சொல்லக்கூடாது. ஐ லைக் ரெட் கலர் இல்லையா, ஐ லைக் ரெட்னு சொல்லக்கூடாது. ஐ லைக் தி ரெட் கலர்னு சொல்லலாம் அட்ஜெக்டிவ் வரும் பொழுது. ஏன்னா அதே மாதிரி ஸ்போர்ட், ஐ லைக் தி கிரிக்கெட் கேம், அப்போ தான் தி கிரிக்கெட் கேம்னு சொல்லணும். ஐ லைக் கிரிக்கெட் அப்போட பாட்டிக்கணும். ஓகே. A and the countable and uncountable nouns. Some nouns can be counted and they are called countable nouns. சில பெயர் சொற்களை எண்ண முடியும், எண்ணப்படுகின்ற பெயர் சொற்களுக்கு countable nouns என்று சொல்லுகிறோம். Some nouns cannot be counted and they are called uncountable nouns. சில பெயர் சொற்களை எண்ண முடியாது, அவைகளுக்கு uncountable nouns என்று பெயர். We use a or an only before countable nouns as. countable nounsக்கு முன்னாடி மட்டும் a அல்லது an போடணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். A leaf fell from the tree. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தது. இப்போ எத்தனை இலை விழுந்ததுன்னு கவுண்ட் பண்ணலாம் இல்லையா. கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். சில உதாரணங்களை கொடுத்துருக்கோம். கேக், ட்ரம், லீஃப், ராக்கெட். ஒரு வாக்கியம் பாருங்கள். ரமேஷ் பேக்டு எ கேக் ஃபார் மீ. இந்த இடத்துல கேக் என்பது கவுண்டபிள் நவுன், ஆகையினால ஏ போட்டிருக்கோம். அன்கவுண்டபிள் நவுனில் பாருங்கள். பிரெட், மெஷினரி, சாயில், டென்னிஸ். ஹி மேட் பிரெட். அவர் ரொட்டி தயாரித்தார். அப்போது ப்ரெட்டு, அந்த ப்ரெட் ரொட்டி தயாரித்தார்னா எவ்வளவு ப்ரெட்டுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலை. ப்ரெட்டுனாலே ரொட்டி, அவ்வளோதான். எத்தனை ரொட்டி என்ற கவுண்ட் பண்ணாமல் சொல்லலாம். ஆகையினால் ஹி மேட் பிரெட் அதோட முடிச்சுக்கிறோம். A and the countable and uncountable nouns. நாலாவது பாயிண்ட்ஸ் பாருங்கள். We use a or an with uncountable nouns in this way. A or an plus uncountable noun plus of plus uncountable noun. இந்த வாக்கிய அமைப்பு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சில உதாரணங்கள். ராமன் drinks a cup of coffee every evening. We used a cup of flour to make pancakes. We use the with uncountable nouns when it is clear to the listener or reader which things we are referring to. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பாடகர் அல்லது படிப்பவர் அல்லது கேட்பவருக்கு அறிமுகமான நபரோ பொருளோ வரும் பொழுது முன்னாடி தி போடுவோம். We do not use the with uncountable nouns when we are talking in general. பொதுவாக uncountable nouns பற்றி பேசும் பொழுது தி போட மாட்டோம். எக்ஸாம்பிள் கவனிங்க. தி ரைஸ் இன் தி ஷாப் இஸ் வெரி சீப். இந்த கடையின் அரிசி மிகவும் மலிவானது. இப்போ ரைஸ் என்பது அரிசி, தி போட்டால் இந்த கடையின் அரிசி, அதாவது குறிப்பிட்டு ஒரு கடையை குறிப்பிட்டு அந்த பொருளை குறிப்பிடுவதனால் தி போட்டுக்கிறோம். ரைஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபுட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முதன்மையான உணவு அரிசி. இந்த தி ஸ்டாண்டர்ட் ஃபுட், இந்த ஃபுட்டுக்கு அட்ஜெக்டிவாக ஸ்டாண்டர்ட் வருது, அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தி போட்டிருக்கோம். Points to remember. Take note of the sound at the beginning of a noun or an adjective when deciding whether to use the article a or an. அதாவது
நீங்கள் ஏ ஆன் இதில் எது போடுறதுன்னு தீர்மானம் செய்வதற்கு முன்னால் அந்த வார்த்தையின் உச்சரிப்பை கவனிங்க. அது கான்சனன்ட் சவுண்டில் உச்சரிக்கப்பட்டால் ஏ, வவல் சவுண்டில் உச்சரிக்கப்பட்டால் ஆன். உதாரணம் பாருங்கள், சம் ப்ளஸ் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ். இந்த இடத்துல சம் என்பது ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. ஆப்பிள்ஸ் என்பது கவுண்டபிள் நவுன், ஆனால் ப்ளூரலில் வந்திருக்குது. இந்த இடத்துல சில ஆப்பிள்கள் என்ற அர்த்தத்தில் வரும்பொழுது ஏ முடியாது, ஆன் போட முடியாது, தே போட முடியாது. ஷி நீட்ஸ் சம் பென்ஸ். அவளுக்கு சில பேனாக்கள் வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் என்பது பென்ஸ் என்ற கவுண்டபிள் நவுன் ப்ளூரலுக்காக வந்திருக்கிறது. சம் ப்ளஸ் ப்ளூரல் அன்கவுண்டபிள் நவுன். இப்போ வி வாண்ட் சம் சால்ட். இந்த இடத்துலையும் சம் வந்திருக்குது. சால்ட்னா உப்பு. உப்பை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆகையினால சம் சால்ட்ன்றதுல கொஞ்சம் உப்புன்ற அர்த்தம். பத்மினி நீட்ஸ் சம் வாட்டர். பத்மினிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அப்போ வாட்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சம் வாட்டர்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி என்ற அர்த்தத்தில் ஏ வாட்டர் சொல்ல கரெக்டாக வருமா பாருங்கள், அசிங்கமாக இருக்கும். ஆன் வரவே வராது. நீட்ஸ் தி வாட்டர். தி வாட்டர்னு தடவையாக சொல்லும்போது தி போட வேண்டாம் இல்லையா? An uncountable noun does not have a plural form. இப்போ ரைட், கேர்டு, கேர்ட்ஸ் இந்த அன்கவுண்டபிள் நவுனாகவே யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். சில வார்த்தைகள் அவை ப்ளூரலில் வருவதில்லை. கேர்டுன்னா தயிர். தயிர்கள்னு சொல்ல மாட்டோம் தமிழ்லேயே. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்ல முடியும்? கேர்ட்ஸ். ரைஸ்ன்னா அரிசி. அரிசிகள்னு சொல்கிறோமா? நான் 1 கிலோ அரிசிகள் வாங்கினேன், 2 கிலோ அரிசிகள் வாங்கினேன் சொல்லுறது இல்லை, பழக்கத்தில் இல்லை. ஆகையினால ரைஸ் என்பது ரைட், ரைசஸ்ன்னு சொன்னால் ராங். இது ரொம்ப முக்கியமான டே 4 லெசன். என்ன பாருங்கள், ஐ என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கிலீஷில் ஐ என்ன நான் தான் சொல்லித்தரோம். ஆனால் ஐ என்பதற்கு 4 அர்த்தம் இருக்குது பாருங்கள். நான், எனக்கு, என்னிடம், என்னால். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்களேன்னா, அந்த வாக்கியத்தின் அமைப்பை பொறுத்து ஐ என்பதற்கு அர்த்தம் மாறுகிறது. உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான், ஐ ஆம் ஏ டாக்டர். நான் ஒரு டாக்டர், கரெக்டு தானே? இப்போ எனக்கு என்ற அர்த்தத்தில் வருவ பாருங்கள், ஐ நோ தமிழ். எனக்கு தமிழ் தெரியும். இந்த இடத்துல ஐ என்பதுக்கு நான் தமிழ் தெரியும். ஐயோ தப்பாக இருக்கே. நான் தமிழ் அறிவேன் அப்படி தான் சொல்லணும். ஆனால் எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்க? ஜென்ரலாக சொல்கிறதெல்லாம் எனக்கு தமிழ் தெரியும். அடுத்தது 3வது பாருங்கள், என்னிடம் என்ற அர்த்தத்தில் ஐ வருது பாருங்கள். ஐ ஹேவ் எ கம்ப்யூட்டர். என்னிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது இல்லையா? நான் ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறேன் என்றதை விட என்னிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது ரொம்ப சிம்பிள் மீனிங் தரக்கூடிய வாக்கியம். ஐ கேன் டூ திஸ் ஒர்க். இப்போ ஐ என்பது நான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படி தானே அர்த்தம். ஆனால் இதுக்கு நல்ல கிளியர் அர்த்தம் சொல்லணும்னா என்னால் இந்த வேலையை செய்ய முடியும். அதனால் ஐ என்ற ஒரு தனிப்பட்ட வார்த்தை ப்ரோனவுன் 4 அர்த்தத்தை கொண்டுள்ளது. அதே மாதிரி வீக்கு பாருங்கள், நாங்கள், எங்களுக்கு, எங்களிடம், எங்களால். வி ஆர் ஹியர். நாங்கள் இங்கே இருக்கிறோம். வி ஹாவ் சம் ஒர்க் ஹியர். எங்களுக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. வி ஹாவ் எ பியூட்டிஃபுல் டாய். எங்களிடம் ஒரு அழகான பொம்மை இருக்கிறது. வி கான்ட் டூ தேட் ஒர்க். எங்களால் அந்த வேலை செய்ய முடியாது. அப்போ வி என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தம். அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறோம் இல்லையா, தகுந்தபடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி யூவுக்கு 4 அர்த்தம். சிங்குலராக வரும் பொழுது நீ, உனக்கு, உன்னிடம், முன்னால். ப்ளூரலாக வரும் பொழுது, மரியாதையாக வரும் பொழுது நீங்கள், உங்களுக்கு, உங்களிடம், உங்களால். நீ, யூ வெயிட் ஹியர். நீ இங்கே காத்திரு. டு யூ நோ ஹிந்தி. உனக்கு ஹிந்தி தெரியுமா? டு யூ ஹேவ் எ கார். உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா? கேன் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க். உன்னால் இந்த வேலையை நிறைவேற்ற முடியுமா? அதே மாதிரி நீங்கள் என்ற அர்த்தத்தில் பாருங்கள், யூ ரிங் மீ அப் அட் 6 o'clock. 6 மணிக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு என்ற அர்த்தத்தில், டு யூ லைக் காஃபி. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? டு யூ ஹாவ் எ கம்ப்யூட்டர். உங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் உள்ளதா? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. உங்களால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமா?
இப்போ அதே மாதிரி ஹீ என்பதற்கு ஒருமையில் அவன், அவனுக்கு, அவனிடம், அவனால். மரியாதையாக சொல்லும் பொழுது அவர், அவருக்கு, அவரிடம், அவரால். அவன் ஹீ வில் கம் நெக்ஸ்ட் வீக், அவன் அடுத்த வாரம் வருவான். ஹீ டசன்ட் நோ ஹிந்தி, அவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஹீ ஹேஸ் எ டிக்ஷனரி, அவனிடம் ஒரு அகராதி உள்ளது. ஹீ கேன் வின், அவனால் ஜெயிக்க முடியும். இப்போ அவர் என்ற அர்த்தத்தில் ஹீ இஸ் எ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். ஹீ நோஸ் 4 லாங்குவேஜஸ், அவருக்கு 4 மொழிகள் தெரியும். டஸ் ஹீ ஹேவ் எ கேமரா, அவரிடம் ஒரு கேமரா இருக்கிறதா? ஹீ கேன் டூ திஸ், அவரால் இதை செய்ய முடியும். அப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு ப்ரோனவுனுக்கு 4 அர்த்தத்தில் வாக்கியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஷீ அவள், அவளுக்கு, அவளிடம், அவளால் ஒருமையில். மரியாதையாக சொல்லும் பொழுது அவர், அவருக்கு, அவரிடம், அவரால். அவள் ஷீ வில் கம் நெக்ஸ்ட் வீக், அவள் அடுத்த வாரம் வருவாள். ஷீ டசன்ட் நோ ஹிந்தி, அவளுக்கு ஹிந்தி தெரியாது. ஷீ ஹேஸ் எ டிக்ஷனரி, அவளிடம் ஒரு அகராதி இருக்கிறது. ஷீ கேன் வின், அவளால் ஜெயிக்க முடியும். இப்போ அவர் என்ற மரியாதையாக அர்த்தம் சொல்லும் பொழுது ஷீ இஸ் எ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியை. ஷீ நோஸ் 4 லாங்குவேஜஸ், அவருக்கு 4 மொழிகள் தெரியும். டஸ் ஷீ ஹேவ் எ கேமரா, அவரிடம் ஒரு கேமரா இருக்கிறதா? ஷீ கேன் டூ திஸ், அவரால் இதை செய்ய முடியும். இட் அது, அதற்கு, அதனிடம், அதனால். இட் இஸ் மை பென், அது என்னுடைய பேனா. இட் நோஸ் ஹவு டு கேட்ச் எ தீஃப், ஒரு திருடனை எப்படி பிடிப்பது என்று அதற்கு தெரியும். இட் ஹேஸ் எ ஃபுல் ரிப்போர்ட், அதனிடம் முழு விவரம் இருக்கிறது. இட் கேன் ஜம்ப், அதனால் குதிக்க முடியும். இப்போ ஹீ ஷீ இட்டுக்கு ப்ளூரல் தே, அவர்கள், அவர்களுக்கு, அவர்களிடம், அவர்களால் மனிதர்களை பற்றி குறிப்பிடப்படுது. அக்ரிணை பொருள்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவைகள், அவைகளுக்கு, அவைகளிடம், அவைகளால். அவர்கள் தே கேம் ஹியர் லாஸ்ட் வீக், அவர்கள் இங்கே சென்ற வாரம் வந்தார்கள். தே டோன்ட் நோ திஸ் மேட்டர், அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. தே ஹேவ் எ கார், அவர்களிடம் ஒரு கார் இருக்கிறது. தே கேன் ஈஸிலி வின் தி மேட்ச், அவர்கள் சுலபமாக மேட்சை ஜெயிக்க முடியும், அவர்களால் ஜெயிக்க முடியும் இல்லையா. அவைகள் தே ஆர் நியூ பஸ்ஸஸ், அவை புதிய பேருந்துகள். தே நோ ஹவு டு ஃப்ளை, அவைகளுக்கு எப்படி பறப்பது என்று தெரியும். அதாவது சிறிய சிறிய பறவைகள், அவைகளுக்கு கூட பறக்கிறதுக்கு அந்த தாய் பறவையெல்லாம் சொல்லித்தரதே கிடையாதான். அது ஆட்டோமேட்டிக்காக, அது ஒரு இன்ஸ்டிங்க்ட், பறக்கிறதுக்கு தானாக பறக்குமா. அதனால் தே நோ ஹவு டு ஃப்ளை. தே ஹேவ் தி ஃபுல் பவர், அவைகளிடம் முழு வலிமை இருக்கிறது, முழு சக்தி இருக்கிறது. தே கேன் ரன் ஃபாஸ்ட், அவைகளால் வேகமாக ஓட முடியும். இப்போ டே 5, 5வது நாளுக்குரிய பாடம். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே பிரத்தியாரிடம் பேசும் பொழுது நீளமான வாக்கியங்களை பேசுகிறது கிடையாது. வீட்டிலே பாருங்களேன், பெரியவங்களோடவே அல்லது சின்ன குழந்தைகள்கிட்ட பேசும் பொழுது நீளமான வாக்கியமாக பேசுகிறோம், ரொம்ப குட்டையான வாக்கியமாக பேசுகிறோம். அந்த சில வாக்கியங்களை இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஸ்டாப், நில்லுன்னு அர்த்தம், அல்லது நிறுத்துன்னு அர்த்தம். ஸ்டாப் அட்வான்ஸ், உடனே நிறுத்து. கம் ஹியர், இங்கே வா. வெயிட் அவுட் சைட், வெளியே காத்திரு. பி கேர்ஃபுல், கவனமாக இரு. கோ அப் அப்படின்னு அர்த்தம், மேலே போ. கெட் அப், எழுந்திரு. கமின், உள்ளே வா. டோன்ட் மேக் எ நாய்ஸ், சத்தம் போடாதே. ட்ரை அகைன், மறுபடியும் முயற்சி செய். டோன்ட் மூவ், அசையாதே. லிசன், கவனி. லிசன் ப்ளீஸ், தயவுசெய்து கவனிங்க. லிசன் டு மீ, என்னை கவனியுங்கள். கெட் அவுட், வெளியே போ. கெட் லாஸ்ட், இதுவும் வெளியே போகணுதான் அர்த்தம், ஆனால் தொலைஞ்சி போன்ற அர்த்தத்தில் வருது. கோ அஹெட் அப்படின்னு அர்த்தம், மேலே போய்கொண்டே இரு, முன்னேறுன்னு அர்த்தம். கோ அவே, போய்விடு. லுக் ஹியர், இங்கே பார். லுக், பார். கமான், இப்போ கமான்னா மேலே வான்னு அர்த்தம் கிடையாது.
ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். இருக்கிற இடத்த நோக்கி வான்றது கமான், டேக் இட், இதை எடுத்துக்கொள். ஃபர்கெட் இட், அதை மறந்துடு. லுக் அப், என எதிர்நோக்குன்னு அர்த்தம். ஷோ மீ யுவர் புக், எனக்கு உன்னுடைய புஸ்தகத்தை காண்பி. க்ளீன் இட் அப், இதை தூய்மைப்படுத்து. லெட் இட் பி, அப்படியே அது இருக்கட்டும். பி குவாய்ட், அமைதியாக இரு. ஷட் அப், என்ன அர்த்தம்? மூடுன்னு சொல்கிறோம். ஷட் அப் யுவர் மவுத்னா உன் வாயை மூடுன்னு அர்த்தம். டார்க் நைட், அதாவது நைட்டுன்னா இரவு. டார்க் நைட் என்னென்ன அர்த்தம்? அடர்ந்த இரவு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னை மன்னித்துக்கொள். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், பொருட்படுத்தாதீங்க தயவு செய்து. Preposition used to indicate the location of a thing in a particular place. ஒரு பொருள் ஓரிடத்தில் இருப்பதை குறிக்க அட் என்னும் முன்னிடை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பாடங்களை படிக்கும் பொழுது அட்டு வருவதை கவனிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த அட்டு ஏன் வருது, எங்கே வருது, எப்படியெல்லாம் வருது என்பதை நீங்கள் கவனிக்க தவறியிருக்கலாம். ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். ஆனால் இங்கே இந்த சிடியில் 19 வகையாக அட் என்ற ப்ரிப்போசிஷன், தமிழில் முன்னிடைன்னு சொல்லுவோம், பயன்படுத்தப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த மாதிரி அட்டு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் என்ன லாபம்? நீங்கள் எழுதும் போதும் பேசும் போதும் தப்பில்லாமல் எழுதவும் பேசவும் முடியும். ஒரு தன்னம்பிக்கையோடு அட்டை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணங்களும் கொடுத்துருக்குறோம். இப்போ முதல் பாயிண்ட் என்ன பாருங்கள். ஒரு பொருள் ஓரிடத்தில் இருப்பதை குறிக்க அட் என்னும் முன்னிடை பயன்படுத்தப்படுகிறது. சில உதாரணங்களை பாருங்கள். I bought this book at the railway station. Televisions are sold at the departmental stores. Computers are bought at the new branch of the office. இந்த அட்டு அந்த இடத்தை குறிக்குது. ரெண்டாவது பாயிண்ட், used to indicate the location of a person in a place. ஒருவர் ஓரிடத்தில் இருப்பதை குறிக்க அட் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட நபர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்தை குறிக்கும் பொழுது அட் பயன்படுத்துகிறோம். பாருங்கள் உதாரணத்தை. He must be at his office now. இப்பொழுது அவர் தம்முடைய அலுவலகத்தில் இருப்பார். The manager is at home. இந்த அட் ஹோம்னு வரும்பொழுது வீட்டில் என்ற அர்த்தத்தில். யூ மே ஃபைண்ட் ஹிம் அட் தி போஸ்ட் ஆஃபீஸ். ஹி மெட் ஹர் அட் தி ஏர்போர்ட். மூன்றாவது பாயிண்ட், இண்டிகேட்ஸ் எ பிளேஸ். இட வகையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்க அட் பயன்படுத்தப்படுகிறது. தி abandoned bungalow is at the end of the road. பங்களா எங்கே இருக்குது? அப்பா இந்த சாலையின் கோடியில் இருக்குதுப்பான்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல at the end of the roadன்னு சொல்கிறோம். He halted for a while at the end of the road. The shop is at the corner of the street. He changed his train at Chennai. What is there at the end of the world? இப்போ பாருங்கள், இந்த வாக்கியம் கொஞ்சம் நவீனமான வாக்கியம். What is there at the end of the world? உலகத்தின் முடிவில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? எல்லாமே போயிடும் இல்லையா? உலகத்தின் முடிவில் என்ன இருக்க போகிறது? ஒன்றுமே இருக்காது. ஆண்டவன் படைச்சா அவரே அளிப்பார் இல்லையா? நாலாவது பாயிண்ட், used to indicate one or did you not meet them at the conference. கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. Her parents were not present at the meeting. The players quarreled at the match. அஞ்சாவது பாயிண்ட், used to indicate a place where some action is going on. ஒரு இடத்தை அங்கு நடக்கும் நடவடிக்கைகளின் அடிப்படை கொண்டு குறிப்பிட
at பயன்படுகிறது. She was at the theater seeing the movie. She works at the computer office. Is she still working at the company? Used to indicate a particular point in time. கால வகையில் ஒரு நேரத்தை குறிக்க at பயன்படுகிறது. The train starts at 7 a.m. The boy met his friends at 8 p.m. இந்த அட்டுக்கு பதிலாக இன் போட்டால் தப்பாக போயிடும். The incident occurred at dawn. He smiled at the time of his death. When I called her, she was at the kitchen. Used to indicate a portion of time. காலத்தின் ஒரு பகுதியை குறிக்க at பயன்படுகிறது. It rains at night. How do people manage their financial affairs at the end of the month? Eighth point. Used to indicate an action done during a particular portion of time. ஒரு குறிப்பிட்ட செயலை ஒருவர் ஒரு காலத்தில் செய்வதை குறிக்க at பயன்படுகிறது. He entered at the service at 20. அதாவது 20 வயதில் அவர் சேவை செய்ய நுழைந்தார்னு அர்த்தம், தயாரானார். He retires at 58. She married the man at 30. 30வது வயதில் அவள் அந்த மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். Ninth point. Used to indicate the distance from a particular place. ஒன்றிலிருந்து உள்ள தொலைவை குறிக்க at பயன்படுகிறது. I cannot read the small letters at such a distance. அதாவது இவ்வளோ தூரத்திலிருந்து என்னால் சின்ன எழுத்துக்களெல்லாம் படிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல at such a distance. The radar discerns at several hundred meters. 10வது பாயிண்ட். Used to indicate a continuous action. தொடர்ந்து நடக்கும் ஒரு செயலை குறிக்க at பயன்படுகிறது. Every man is at war with himself. சண்டை வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளேயே நடக்குதான். The country is at war with its neighbor. The nation is at eradicating illiteracy in the country. Scientists are at discovering the cause of cancer. The boy injured himself at play. 11th point. Used to indicate an action directed towards something. ஒன்றை நோக்கி மேற்கொள்ளும் செயலை குறிக்க at பயன்படுகிறது. The tiger glared at the hunter. The hunter shuddered at the sight of the glaring tiger. He smiled at her. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அவன் அவளை பார்த்து புன்னகை செய்தான்னு சொல்லணும். She grinned at him. கிரிண்டன்னா பல காட்டினான்னு அர்த்தம். The criticism was leveled at the hoarders. The people shouted at the faithless politician. 12வது பாயிண்ட். Used to indicate price or hike in price of thing. விலை அல்லது விலை உயர்வை குறிக்க at பயன்படுகிறது. Rice is sold at a high price. ஆனால் இப்போ வந்து 2 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கொள்கையோடு கொடுக்குறாங்க. Price of commodities is rising at a faster rate than expected. Second hand goods are sold at 1/4 of the original price. அதாவது இப்படி தான் விற்கணும். செகண்ட் ஹேண்டு பொருட்கள் எல்லாம் 100 ரூபான்னா அவங்க 25 ரூபா தான் விற்கணும். இப்போ 75 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 13th point. Used to indicate speed. வேகத்தை குறிக்க at பயன்படுகிறது. He rode at a speed of 40 kilometers per hour. At this speed we can reach our destination in another 2 hours.
She types at 100 words a minute. ஒரு நிமிஷத்தில் 100 வேர்ட்ஸ் அவள் டைப் அடிக்கிறாள். அதெல்லாம் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, வேலைக்கு போகும்போது இன்டர்வியூவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. 14th point, used to indicate a condition or a frequent action. ஒரு நிலையையோ அல்லது அடிக்கடி நிகழ்வதையோ குறிக்க at பயன்படுகிறது. She coughs at every 2 minutes. சார் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருமுறா சார் அப்படி சொல்கிறோம் பாருங்கள். at every 2 minutesனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. Even at the first attempt he was quite successful. 15வது பாயிண்ட், used to indicate a failure in an endeavor. செய்ய முயன்று அது சரிவர செய்து முடியாமல் இருப்பதை குறிக்க at பயன்படுகிறது. The drowning man, மூழ்குகின்ற மனிதன் அர்த்தம். Clutched at a plank of wood. Can you guess at the meaning of what he says? 16வது பாயிண்ட், used to indicate an answer to an invitation. விடை பகரும் வகையில் at பயன்படுகிறது. The staff attended the meeting at the invitation of the chairman. They rushed to the platform at the gesture of the speaker. 17வது பாயிண்ட், used to indicate superlative in connection with his hair. his hair போன்றவற்றுடன் ஏற்றுயர்படி சூப்பர்லேட்டிவ் படி இணைந்து வருவதை குறிக்க at பயன்படுகிறது. Her cooking is at its best today. இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பெஸ்ட், அதுக்கு முன்னாடி at வந்திருக்கு. The country is at its best in handicrafts. 18வது பாயிண்ட், used before certain nouns. சில பெயர் சொற்களுக்கு முன்னால் at பயன்படுகிறது. He is genius at mathematics. மேத்தமேட்டிக்ஸில் அவர் பெரிய அறிவாளி. அப்போது மேத்தமேட்டிக்ஸில் பெரிய அறிவாளின்னா கணக்கு போடுறது ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ at போட்டால் போகிறோம். His happiness at being prized knows no bounds. 19வது பாயிண்ட், இது கடைசி பாயிண்ட், used after certain adjectives. சில பெயர் உரிச்சொற்களை அடுத்து at பயன்படுகிறது. We were amazed at his skill. skill என்பது noun, his பெயர் உரிச்சொல். He is good at sports. He is clever at solving the problem. Some are lazy at their work. The child is busy at its play. We were amused at the gesticulations of the speaker. We were delighted at the happy outcome of our endeavors. இதுவரைக்கும் அட்டை பார்த்தோம். இனிமேல் இன் ப்ரிப்போசிஷனை பார்க்க போகிறோம். இது எத்தனை வகையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பாருங்களேன். இன்னென்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், இல்லைன்னு தெரியும். ஆனால் எப்போவுமே இல்லைன்ற அர்த்தத்தில் வர்றது கிடையாது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு இப்போ நீங்கள் கவனிக்க போகிறீங்க. டு இண்டிகேட் பிளேசஸ், இடத்தை குறிக்க இன் பயன்படுகிறது. ஷி லிவ்ட் இன் மும்பை ஃபார் இயர், ஒரு ஆண்டு அவள் மும்பையில் வசித்தாள். இந்த இடத்துல இன் வந்திருந்தா என்ன அர்த்தம் வருது பாருங்க, இல். ஹி வாஸ் born இன் மதுரை. ஐ saw தி சைல்ட் இன் த கார்டன், நான் தோட்டத்தில் குழந்தையை பார்த்தேன். இல் என்ற அர்த்தத்தில். much rice is produced in the southern part of the country. There is a tall tree in the midst of the park. He is the richest man in the country. ரெண்டாவது பாயிண்ட், டு இண்டிகேட் சரௌண்டிங்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். சுற்றுப்புறங்களையும் சூழ்நிலைகளையும் குறிக்க இன் பயன்படுகிறது. She walked out in the cold. அவள் குளிரில் வெளியே walked out நடந்தாள்னு அர்த்தம். Children love to play in the rain. In winter, men love to sit in the sun. They saw a snake in the shade. Do not walk in the dark.
Weary bands of travelers or in some shady haunt. மூன்றாவது பாயிண்ட் டு இண்டிகேட் டைம், காலத்தை குறித்து வரும்போது இன் பயன்படுகிறது. தி புக் வில் அப்பியர் இன் மார்ச், அதாவது மார்ச் மாதம் இந்த புத்தகம் வெளிவரும் என்று சொல்லதை இப்படி சொல்லலாம், இன் போட்டு சொல்லலாம். இன் தி இயர் ஆஃப் அவர் லார்ட், இன் தி டைம்ஸ் பாஸ்ட், இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில், எ மேன் இன் இஸ் யூத் அண்ட் இன் இஸ் ஓல்ட் ஏஜ். அதாவது இந்த சொற்றொடர், இது ஒரு வாக்கியம் கிடையாது, ஒரு சொற்றொடர். இப்போ 25 வயசில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேங்க, 45 வயசுலேயோ 60 வயசுலேயோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் தானான்னு. அதான் அந்த டிஃபரன்ஸ் சொல்கிறதுக்காக இன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். எ மேன் இன் இஸ் யூத் அண்ட் இன் இஸ் ஓல்ட் ஏஜ். In the night of September 15th, none turned up in the morning. யாருமே காலையில் வரல, அது சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியம். A noise in the middle of the night. To indicate something included, ஒன்றை உள்ளடக்கி இருப்பதை குறிக்க இன் பயன்படுகிறது. He is a man in his 20s. அவர் 20இல் இருக்கிறார். எக்கனாமிக் டிப்ரெஷன் இன் 1930s. சேரிட்டி இஸ் நாட் இன் ஹிம். என்ன அர்த்தம்? சார் அவன் பெரிய கஞ்சாம்பட்டி சார், ஈகையே அவனிடத்தில் இல்லை சார், அப்படி சொல்கிறோம் பாருங்கள். சேரிட்டின்னா ஈகை, ஈகை பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறருக்கு கொடுக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க, சில பேர் அதையே திங்க் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதான் பட்டினத்தார் சொன்னார், கொடுக்காதவன் இழிகுலத்தில் பிறந்தவன், கொடுப்பவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். அதாவது பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இருக்கும் குலாமகரை என் சொல்லுவேன் கச்சியகம் பண்ணினார். நம்மக்கிட்ட நிறைய செல்வம் சேருதுன்னா பிறருக்கு கொடுக்கணுமா, கொடுக்காமல் நாம் போயிட்டோம்னா அது பெரிய பாவம். அதனால தான் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினார் ஔவையார். யார் இடுகிறாரோ பிறருக்கு கொடுக்கிறாரோ அவர் பெரியவர், யார் கொடுக்கவில்லையோ அவர் கீழ்த்தரமானவர். இந்த 2 ஜாதி தான் இருக்கான் ஔவையார் சொன்னபடி. அதான் சேரிட்டி இஸ் நாட் இன் ஹிம். நோ டிஸ்கவுண்ட் இஸ் அலோவ்ட் இன் தி டிரான்சாக்ஷன். டு இண்டிகேட் தி ஆக்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். பார்த்தீங்களா, உடை உடுத்துதலை குறிக்க இன் பயன்படுகிறதா. ஷீ இஸ் ட்ரெஸ்ட் இன் அசெட்டிக் ரோப், தி கண்ட்ரி இன் மோர்னிங் ரோப். டு இண்டிகேட் எ கண்டிஷன், ஒரு நிலை நிபந்தனையை குறிக்க இன் பயன்படுகிறது. தி புக்ஸ் ஆர் பைல்ட் அப் இன் குட் ஆர்டர். ஹீ இஸ் இன் அன் ஆங்க்ரி மூட். சார் அவர் ரொம்ப கோபமாக இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிரி மூடில் இருக்கிறார். ஷீ இஸ் இன் எ ஜோவியல் மூட், ரொம்ப ஜாலியாக இருக்கிறார் சார், இப்போ சந்தோஷமான மூட்டில் இருக்கார். தி வில்லேஜ் இஸ் பிளஞ்ச்டு இன் டார்க்னஸ். சில்ட்ரன் ஆர் இன் எ ஹரி டு கேட்ச் த பஸ். ஷீ இஸ் இன் லவ் வித் லேர்னிங். இது ஒரு வினோதமான லவ். என்ன சொல்லுங்கள், படிப்பதில் அவளுக்கு ஆசை, இதுதான் அந்த காதல். சில பேர் எப்போவுமே படிச்சுட்டே இருப்பாங்க. 65 வயசில் எம்ஏ எழுதுவார் ஒருத்தர். என்ன சார் இந்த வயசில் எழுதி என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா, அவர் என்ன ஒரு ஆசைக்கு எழுதுகிறேன், அந்த லவ், படிக்கணுன்ற லவ். அதாவது வள்ளுவரோட என்ன சொல்லுவார், எது வரைக்கும் படிக்கலாம்னார், சாகிற வரைக்கும் படிக்கலாமா, அதுக்கெல்லாம் அது வயது கிடையாது. தி கண்ட்ரி இஸ் இன் டெட், நாடு கடனில் இருக்கிறதா. டு இண்டிகேட் எ மெஷர், அளவை குறிக்க இன் பயன்படுகிறது. The rain fell in floods. They came in large numbers to attend the funeral. Funeralனால் ஒரு செத்து போன பிற்பாடு நடக்கிற ஃபங்க்ஷன், funeral. Water dripped in small trickles. The bridge was built in parts. 8வது பாயிண்ட், டு இண்டிகேட் கனெக்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ், தொடர்பை அல்லது உறவை குறிக்க இன் பயன்படுகிறது. He is a great man in every way. We are yet
but young indeed, inferior in quality, superior in strength. He is a king in every inch, 2 feet in depth, 10 feet in height, poor in health. To indicate one's activity, செய்யும் தொழில் நடவடிக்கைகளை குறிக்க in பயன்படுகிறது. He is in politics all his life. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரசியலில் இருக்கிறார் சொல்கிறோம் இல்லையா. அப்போ he is in politics. He worked in the office for 10 years. 10வது பாயிண்ட், டு இண்டிகேட் மெத்தட்ஸ், சொல்லும் முறை வழிவகைகளை குறிக்க in பயன்படுகிறது. The matter is written in pencil. Please put it in writing. He said it in a few words. The example sentences are printed in italic. Italic சின்ன எழுத்துக்கள் அர்த்தம். The particular saree is available in 6 different colors. 11வது பாயிண்ட், இன் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் இங்கே படிச்சுட்டே வரீங்க. டு இண்டிகேட் டெண்டன்சிஸ், டெண்டன்சின்னு என்ன, அந்த திசையை குறிக்க இன் பயன்படுகிறது. தி மேன் வாக்ட் அவே இன் தி டிரெக்ஷன். தி wind blew in all directions. He put his hand in the bucket. Separate in 2 rows. On preposition. இப்போ அட் பார்த்தீங்க, இன் பார்த்தீங்க, இப்போ ஆன் பார்க்க போகிறீங்க. ஆன் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனிக்கப் போகிறீர்கள். இன் கான்டாக்ட் வித், ஷோயிங் டைம், டிரெக்ஷன், ப்ராக்சிமிட்டி. மேல், மீது, நோக்கி என்பதை குறிக்க ஆன் பயன்படுகிறது. யூஸ் டு இண்டிகேட் டைம், காலத்தை குறிக்க ஆன் பயன்படுகிறது. They met on a fine morning. இப்போ அவர்கள் ஒரு நல்ல காலை நேரத்தில் சந்தித்தார்கள்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இன் போட்டால் என்ன ஆகும்னு பாருங்களேன். They met in a fine morning. இன்னை விட ஆன் போட்டால் அந்த சென்ஸ் கரெக்டாக வெளியே வரும். I was born on October 24, 1944. அதாவது 1944ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி நான் பிறந்தேன். அந்த அன்று என்ற அர்த்தத்தில் ஆன் இங்கே யூஸ் ஆகுது. ஆன் தி நியூ இயர்ஸ் டே, புத்தாண்டு தினத்தன்று அந்த ஆன், தி ஃபேமிலி மெட் அண்ட் செலிப்ரேட்டட் தேர் மீட்டிங். ஹீ கேம் ஆன் எ கூல் சண்டே ஈவினிங். அவன் எப்போ வந்தான்? ஒரு குளிர் ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது குளிரான நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவன் வந்தான். அதாவது விளக்கமாக சொல்கிறோம், ஆன் போட்டால் அந்த விளக்கம் துல்லியமாக புரியப்படுகிறது. ஆன் தி ஹாப்பி அக்கேஷன், மகிழ்ச்சிகரமான நேரத்தில், தே ஹேட் எ நைஸ் டின்னர். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கூடியிருந்து குளுமியிருந்து சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஆன் தி ஹாப்பி அக்கேஷன்னு சொல்லணும். யூஸ் டு இண்டிகேட் அபவுட், கன்சர்னிங், ஒன்றை பற்றி குறிக்க ஆன் பயன்படுகிறது. தி டீச்சர் ஸ்போக் ஆன் ஷேக்ஸ்பியர். இப்போ இதுக்கு சாதாரணமாக என்ன சொல்லுவீங்க? ஆசிரியர் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசினார். அந்த பற்றி என்பதற்காக ஆன் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஹிஸ் லெக்சர் ஆன் தி சப்ஜெக்ட் வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரிபடி. அவர் அந்த சப்ஜெக்டை கொண்டு பேசினார் இல்லையா, அந்த பேச்சு, அந்த சொற்பொழிவு ஒவ்வொருவரால் புகழப்பட்டது. எப்படி புகழ? வெரி மச் அப்ரிஷியேட்டட், வெகுவாக புகழப்பட்டது. அந்த ஆன் தி சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருளை பற்றி பேசி அவருடைய சொற்பொழிவுன்னு அர்த்தம். ஹீ இஸ் பென்ட் ஆன் ஃபினிஷிங் தி ஒர்க் இன் another 2 weeks. இந்த இடத்துல பென்ட்னா குனிந்தார்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் 2 வாரத்தில் வேலையை முடிக்கணுன்றதில் அவர் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு. அப்போது ஹீ இஸ் பென்ட் ஆன் ஃபினிஷிங் தி ஒர்க்னு சொல்லுவோம். தி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்க்ட் டு ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் தி ஸ்டைல் ஆஃப் மில்டன். மில்டனுடைய ஸ்டைலை பற்றி ஒரு கட்டுரை வரைக என்று மாணவர்கள் கேட்கப்பட்டார்கள். பரீட்சையில் ஒரு கேள்வி, மில்டன் யார் சார்னா, இவர் பேரடைஸ் லாஸ்ட் என்ற ஒரு நல்ல பெரிய காவியம்,
எழுதினார். அப்புறம் பேரடைஸ் ரீகெயின்ட் எழுதினார். கல்லூரியில் எங்கள் பேராசிரியர் நடத்தும்போது என்ன சொல்லுவார்னா, மில்டனுக்கு கல்யாணம் ஆன உடனே அவர் எழுதினது தான் பேரடைஸ் லாஸ்ட், சொர்க்கம் பறி போய்விட்டதுன்னாராம். மனைவி இறந்த பிற்பாடு இன்னொரு புக் எழுதினாராம். அதுக்கு பேர் என்ன கொடுத்தார்? பேரடைஸ் ரீகெயின்டு, அதாவது சொர்க்கம் மீண்டும் பெறப்பட்டது அப்படின்ற அர்த்தத்தில். இப்படி கேட்குறது ஜாலியாக இருக்கு இல்லையா? 4வது பாயிண்ட், யூஸ் டு இண்டிகேட் லொக்கேஷன், ஒன்றுடன் தொடர்பு உடையதாய் இருப்பதை அல்லது ஒன்றின் மீது ஒன்று இருப்பதை குறிக்க ஆன் பயன்படுகிறது. தி புக் இஸ் ஆன் தி டேபிள். இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் இல்லையா? அதாவது தி புக் இஸ் தி டேபிள்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் போடும்போது தான் அந்த சப்ஜெக்டுக்கும் பின்னாடி வர்ற வார்த்தைக்கும் என்ன தொடர்பு என்பதை அறிய முடிகிறது. ஷி சேட் ஆன் தி சேர். நீங்கள் ஆனை எடுத்து படித்து பாருங்கள். ஷி சேட் தி சேர். என்ன சார் ஒன்றுமே புரியலையே. ஷி சேட் ஆன் தி சேர். அவள் நாற்காலியின் மீது அமர்ந்தாள். அந்த மீது ஆன். ஷி ஸ்ப்ரெட் எ மேட் ஆன் தி ஃப்ளோர். தரையில் ஒரு பாயை அவள் விரித்தாள். ஸ்கம் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர், அதாவது தண்ணீரின் மேல் மிதக்கிறது என்பதை சொல்வதற்கு ஆன் சொல்கிறோம். சர்ஃபேஸ். தி சைல்டு பிளேட் ஆன் தி கிராஸ். புல்லின் மீது குழந்தை விளையாடியது. தி ஃபிகர் ஆன் தி பிளாக் போர்ட் ரிசம்பிள்ஸ் தி டீச்சர். மாணவர்களே சில சமயம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க இல்லையா? வாத்தியார் கிளாஸுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால் ஒரு படம் வரைவாங்க. ஒரு சில பேர் மாணவர்கள் ஓவியர்களாகவும் இருப்பாங்க. வாத்தியார் உள்ள நுழைஞ்ச உடனே கரும்பலகையில் ஏதாவது எழுத அப்படியே திரும்புவார். பார்த்தா ஒரு ஃபோட்டோ, ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பா ஒரு பையன் படம். அவர் கேட்பார், என்னப்பா யாருப்பா வரைஞ்சது? இந்த படம் என்ன மாதிரியே இருக்குது. என்ன சார், உங்களை நினச்சிக்கிட்டே வரைஞ்சேன் சார்ம்மா. நீ எதிர்காலத்தில் சிறந்த ஃபோட்டோகிராஃபராக வருவேன், சிறந்த ஓவியராக வருவேன்னு வாழ்த்துவார். அந்த வாழ்த்துதலே போரும், அந்த பையனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். யூஸ் டு இண்டிகேட் டிரெக்ஷன், ஒன்றின் போக்கை குறிக்க ஆன் பயன்படுகிறது. He turned his back on the accusers. அக்யூசர்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள். He drew a dagger on the enemy. எதிரின் மேல் அவன் ஒரு கத்தியை வீசினான். On the enemy. அப்போ என்ன அர்த்தம்? எனிமியை நோக்கி என்ற அர்த்தத்தில் வருது ஆன். யூஸ் டு இண்டிகேட் ப்ராக்சிமிட்டி, அருகில் இருப்பதை குறிக்க ஆன் பயன்படுகிறது. மை ஹவுஸ் இஸ் ஆன் தி மெயின் ரோடு. என்னுடைய வீடு மெயின் ரோட்டில் இருக்கிறது. இந்த இடத்துல இன் தி மெயின் ரோடு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆன் தி மெயின் ரோடுனா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன் ஹிஸ் லெஃப்ட் ஹி சோ தி வுமன். தன் இடது பக்கத்தில் அவன் மங்கையை பார்த்தான். அப்போது அருகில் இருப்பதை பார்த்தான். யூஸ் டு இண்டிகேட் காஸ் ஆர் பேசிஸ், காரணம். காசுனா காரணம் அல்லது அடிப்படையை குறிக்க ஆன் பயன்படுகிறது. ஆன் நோ அக்கவுண்ட் கேன் யூ அக்யூஸ் ஹர். எந்த காரணத்தினாலும் நீ அவளை குற்றம் சாட்ட முடியாது என்ற அர்த்தத்தில் இந்த வாக்கியம் ஸ்டைலான வாக்கியம். யூ மஸ்ட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் யுவர் டாக்டர். அப்பா, உன் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாரோ அதன்படி நடந்துக்கப்பா. அவர் ஒவ்வொரு நாள் 3 தடவை மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரா, 3 தடவை சாப்பிடும். ஆன் தி அட்வைஸ் ஆஃப். பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சார் ஆன்னா மேலே, ஆன் தி அட்வைஸ் ஆஃப் உபதேசத்தின் மேலேன்னு நீங்கள் அர்த்தம் கொண்டால் தப்பாயிடும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உன்னுடைய டாக்டர் சொன்னபடி, அந்த படி என்ற அர்த்தத்தில் ஆன் வந்துருக்கு. ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் யூ கெட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். உன்னுடைய முதலீட்டில் நீ எவ்வளவு வட்டியை அடைய முடியும். ஹீ வாஸ் டேக்கன் இன்டு கஸ்டடி ஆன் தி சார்ஜ் ஆஃப் தெஃப்ட். தெஃப்ட்னா திருட்டு. திருட்டு குற்றத்தில் அவன் அடைக்கலமாக வைக்கப்பட்டான். மாணவ செல்வங்களே, முதல் வாரத்தில் எப்படி ஆங்கிலத்தை வளர்த்து கொள்வது என்பதை பார்த்துவிட்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்து வந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது 2வது வாரத்தில் என்ன பார்க்கலாம், எப்படி ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளலாம் என்பதை காண தயாராகுங்கள். முதல் வாரத்தில் என்னென்ன பார்த்தோம் ரிவிஷன் பண்ணிக்குவோமா?
meaning of a and the, at, in and on. Different uses of a and the. Different meanings of I, you, he, she, it, they. Common short sentences இதெல்லாம் பார்த்தீங்க. at, in, on preposition. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எந்த இடத்துல at, எந்த இடத்துல in, எந்த இடத்துல on என்பது சுருக்கமாக சொல்லியிருக்கோம். We use the prepositions at, in or on to say where we live. நாம் எங்கே வசிக்கிறோம் என்பதை சொல்வதற்காக at, in, on என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். இப்போ at மோத பார்ப்போமே. We use at when we state the address. அதாவது அட்ரஸ்ன்னு என்ன அர்த்தம்? முகவரி. முகவரியை சொல்லும் பொழுது at பயன்படுத்துகிறோம். We use in when we state the town, city or country where we live. நாம் வசிக்கும் நகரம் அல்லது தேசம் அல்லது மாகாணம் இதையெல்லாம் சொல்லும் பொழுது in என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். அடுத்தது on. We use on when we state the floor or level of the apartment we live in. நாம் வசிக்கும் தனிப்பட்ட தொகுதியினுடைய நிலை என்ன, அது தரையா ஆர் அது மேல்தளமா கீழ்தளமா என்பதை சொல்வதற்காக on என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ லிவ் அட் 1 காந்தி ஸ்ட்ரீட் மதுரை. அதாவது நீங்கள் உங்கள் விலாசத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி at போடணும். ஐ லிவ் இன் மதுரை. பெரும்பாலும் ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா இன் போட்டால் போதும். கவிதா லிவ்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன் ஏஏ டவர்ஸ். ஏஏ டவரின் முதல் மாடியில். இப்போ முதல் மாடியில்னு தமிழில் சொல்லும்போது இன் தானே வருது. முதல் மாடியின் மேல் சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால் தமிழிலிருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் இங்கிலீஷிலிருந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் இந்த ஆணுடைய உண்மையான இயற்கையான பயன் என்ன, பிரயோஜனம் என்ன, பயன்படுத்தும் வகை என்ன என்பதை கண்டுபிடித்தால் தான் முடியும். ஆகையினால இந்த எக்ஸாம்பிள்லாம் தனியாக கொடுத்துரும். கவிதா lives on the first floor in AA Towers. கவிதா AA டவர்ஸில் உள்ள முதல் மாடியில் வசிக்கிறாள். at, in preposition. We use at when we want to show that a person or thing is at an exact location or a particular point. ஒரு சரியான இடத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பொருளோ ஒரு மனிதரோ இருப்பதை குறிப்பிடுவதற்காக நாம் at என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். We use in when we want to show that a person or thing is inside something or in an enclosed area. enclosedனா மூடப்பட்ட, ஒரு மூடப்பட்ட ஏரியாவிலோ அல்லது ஒரு பொருளின் உள்ளேயோ ஒரு மனிதனோ ஒரு பொருளோ இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக in என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மை சிஸ்டர் இஸ் அட் தி சூப்பர் மார்க்கெட். என்னுடைய சகோதரி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாள். நாட் தி ஜங்ஷன். ஜங்ஷன் அர்த்தம் கூடுமிடம். அவள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாள் அட், ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாள். ஆனால் மை சிஸ்டர் இஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட்னா உள்ளே இருக்கிறாள். நாட் அவுட் சைட். கிளியராக சொல்லிடுறோம். அவள் வெளியில் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிறா. அட்டு போடும்போது என்ன அர்த்தம்? உள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாள், ஆனால் இன்னன்னா உள்ளே தான் இருக்கிறான்னு அர்த்தம். in on preposition. We use in to show a person or thing below or partly below the surface. in என்ற prepositionனை பயன்படுத்துகிறோம். We use on when we want to show that a person or thing is just touching a line or the surface of something. ஒரு பொருளின் மேல் தளத்தையோ அல்லது ஒரு கோட்டையோ டச் பண்ணிக்கொண்டு, அதாவது தொட்டுக்கொண்டு ஒரு பொருளோ ஒரு மனிதரோ இருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்கிறோம்? ஆன் என்ற ப்ரிப்போஷனை அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பேப்பர் ஃப்ளைஸ் இன் தி ஏர்.
காற்றில் காகிதம் பறக்கிறது. ஆனால் there is a paper boat on the water. தண்ணீரின் மேல் ஒரு காகித படகு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? தண்ணீரின் மேலே தான் படகு, காகித படகு இருக்கும், தண்ணீருக்கு உள்ளே இருக்காது. இந்தி வாட்டர்னா போயிடும், அர்த்தம் மாறிடும். பிசைட் இது ஒரு நல்ல ப்ரிப்போசிஷன். நீங்கள் பிசைடுன்னு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது, பிசைட்ஸ் ஒரு எஸ் சேர்த்து பிசைட்ஸ்னு சொல்லுவோம், அது ஒரு தனி ப்ரிப்போசிஷன். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது என்பதற்காக ரெண்டையும் தனித்தனியாக அர்த்தத்தோடு எப்படியெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் இந்த பிசைடும் பிசைட்ஸும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை துல்லியமாக நாம் காட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறோம். பை தி சைட் ஆஃப் அண்மையில், பக்கத்தில் என்பதை குறிக்க பிசைட் பயன்படுகிறது. He is the God of gods and none beside him. அவன் கடவுளுக்கு எல்லாம் கடவுள், வேறு யாரும் அவன் அருகில் இல்லை. இப்போது அவன் அருகில் beside him. beside wide off mark question etc. குறி வகையில் விலகி, கேள்விக்கான பதில் வகையில் தொடர்பின்றி என்பதை குறிக்க பிசைட் பயன்படுகிறது. அதாவது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் விலகி தொடர்பில்லாமல் இருப்பதை காட்டுவதற்கு ஒய்ட் ஆஃப் என்ற அர்த்தத்தில் பிசைட் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஜாப் இஸ் டு டூ வாட் வி ஆர் டோல்ட் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் இஸ் பிசைட் தி பாயிண்ட். அப்பா நம்ம வேலை என்ன தெரியுமோ, நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை செய்கிறது தான் நம்ம வேலை. அது ரைட்டா தப்பா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்ற அர்த்தத்தில் பிசைட் தி பாயிண்ட் என்று சொல்லியிருக்கிறோம். இன் அடிஷன் டு மேலும் என்பதை குறிக்க பிசைட்ஸ் பயன்படுகிறது. இப்போ பிசைடுன்னா அருகில், பிசைட்ஸ் ஏன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்றதுக்காக. இந்த வாக்கியத்தில் நீங்கள் ஒரு ஏற்கனவே தெரிந்து கொண்ட ஒரு உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அண்ட் பிசைட்ஸ் ஹிம் யூ ஹேவ் நெய்தர் பேட்ரன் நார் ஹெல்ப்பர். இந்த இடத்துல ஹிம் என்றதுக்கு ஹெச் கேபிட்டல் போட்டிருக்கோம். அப்படி என்ன நடத்துன்னு சொல்லுங்களேன். ஓ, கடவுளை பற்றி தான் சொல்லணும் இல்லையா? எப்போ வாக்கியத்தின் நடுவில் ஹெச் கேபிட்டல் லெட்டர் ஹிம் ஹிஸ் இந்த மாதிரி வரும்போது ஹெச் கேபிட்டல் போட்டால் அது கடவுளை தான் குறிக்கும். இந்த வாக்கியம் ஒரு உபதேசம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் பிசைட்ஸ் ஹிம் அவரை தவிர, கடவுளை தவிர, யூ ஹேவ் நேதர் பேட்ரன் ஆர் ஹெல்ப்பர் உனக்கு காவலரோ உதவியாளரோ இல்லை. அப்போது யாரை முழுசாக நம்பணும்? பிலீவ் ஹிம், ஹிம் ஹெச் கேபிட்டல். இன் தி மிஸ்ட் ஆஃப், இப்போ அமங் வந்துட்டோம். நடுவில் என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. ஐ ஸ்டுட் அமங் தெம், நான் அவர்களுடைய ஊடால, அதான் நடுவில் நின்றேன். பட் நாட் ஆஃப் தெம், அவர்களோடு நிற்கவில்லை, அவர்களுக்கு நடுவில் நின்றேன். எ லயன் அமங் லேடிஸ் இஸ் எ மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் திங். இது என்ன சார், ஒரு என்னமோ ஆண்களை கொஞ்சம் உயர்த்துகிற வாக்கியம் மாதிரி தெரியுது இல்லையா? ஒரு சிங்கம், எப்படிப்பட்ட சிங்கம்? பெண்களுக்கு நடுவிலே ஒரு சிங்கம், மிக மிக பயங்கரமான பொருள். அப்போது அமங் ஜென்ட்ஸ்னு போட்டு பாருங்களேன். அப்போ ஜென்ட்ஸு பயப்பட மாட்டாங்களா? ட்ரெட்ஃபுல்லாக இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். சிங்கம் என்றாலே அது கூண்டில் இருந்தால் தான் நாம் பயம் இல்லாமல் இருப்போம். அது கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சா நாம் எல்லாம் பயப்படுவோம். விதின் தி லிமிட்ஸ் ஆஃப் என்ற அர்த்தத்தில் அமங் பயன்படுகிறது. எல்லைக்குள் என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. சரவுண்டட் பை, சூழப்பட்டு என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. பஷி வாக்டு அமங் தி அன்ட்ராடன் வேஸ், அதாவது ட்ராடன் அன்ட்ராடன் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நடக்கக்கூடாத பாதையில் அவள் நடந்தாள். இப்போ இந்த இடத்துல அமங் தி அன்ட்ராடன் சொன்னால் பல பாதைக்கு நடுவில் அந்த ஒரு பாதை இருக்குதுன்னு அர்த்தம். இன் தி குரூப் ஆஃப், அமங்க்கு இன்னொரு அர்த்தம் குழுவில் என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. இன் கனெக்ஷன் வித், தொடர்பில் என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. பை தி கம்பைன்டு ஆக்ஷன் ஆஃப் என்ற அர்த்தத்திலும் அமங் பயன்படுகிறது. எப்படி? இணைந்த செயலில் என்பதை குறிக்க அமங் பயன்படுகிறது. இன் கம்பேரிசன் வித், ஒப்புமையில்
என்பதை குறிக்க among பயன்படுகிறது. We must not confuse besides with beside. அது ஆரம்பத்திலே சொன்னேன் நான். பிசைட்ஸுக்கும் பிசைடுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிக்கவே கூடாது என்பதற்காக இந்த உதாரணங்கள்லாம் கொடுத்தோம். இப்போ மறுபடியும் உதாரணம் கொடுக்குறோம் பாருங்கள். பிசைட்ஸ், பிசைட் ப்ரீபோசன். பிசைட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு. நெக்ஸ்ட்னு அர்த்தம் அருகாமையில் என்ற அர்த்தம், அடுத்து என்ற அர்த்தத்தில். ஆனால் பிசைட்ஸ் மீன்ஸ் இன் அடிஷன் டு, இன்னும், ஒன் மோர், அடிஷன், கூடுதலாக என்ற அர்த்தத்தில் கொடுக்குறோம். தி ஜங்ஷன் இஸ் பிசைட் தி ஏர்போர்ட். விமான நிலையத்திற்கு அருகில் ஜங்ஷன் இருக்கிறது, ரயில்வே ஜங்ஷன். ஷி ஓன்ஸ் அனதர் boutique besides the one on காந்தி ஸ்ட்ரீட். இப்போ காந்தி ஸ்ட்ரீட்டில் அவளுக்கு ஒரு பட்டிக் இருக்குது. அதை தவிரவும் இன் அடிஷன் டு இன்னொரு பட்டிக் அவகிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். பிசைட், பிட்வீன், அமங் இந்த மூணையும் கொடுத்து இது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படலாம் மறுபடியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கணும். வி யூஸ் பிசைட் when there are only two persons or things involved. இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு பொருள்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டால் பிசைட் பயன்படுத்தப்படுகிறது. We use between when there are two or three persons or things involved. இரண்டு அல்லது மூன்று நபர்கள் அல்லது பொருட்கள் சம்பந்தப்படும் பொழுது பிட்வீன் என்ற ப்ரிபோசிஷனை பயன்படுத்துகிறோம். We use among when there are more than three persons or things involved and we think of them as a group. அதாவது மூன்று நபர்கள் அல்லது மூன்று பொருட்கள் மேலே, இந்த மூன்றுக்கு மேலே சம்பந்தப்படும் பொழுது நாம் அமங் என்ற ப்ரிபோசிஷனை பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்துகிறோம்? we think of them as a group. அவை அனைத்தையும் ஒரு குழுவாக, ஒரே இனமாக நினைத்து அமங்கை பயன்படுத்துகிறோம். இப்போ மூன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ சிட் பிசைட் ராம். நான் ராமனுக்கு அருகில் அமர்கிறேன். ஐ சிட் பிட்வீன் ராம் அண்ட் ராமனுக்கும் ராஜுக்கும் இடையில், நடுவில் நான் அமர்கிறேன். ஐ சிட் அமங் மை ஃப்ரெண்ட்ஸ் and told them a story. நான் என் நண்பர்களுக்கு இடையே. இப்போ பிலோ புது ப்ரிபோசிஷன். லோயர் இன் ரேங்க், பிளேஸ் எட்ஸெட்ரா. தகுதி, இடம் ஆகியவற்றில் குறைந்த என்பதை குறிக்க பிலோ பயன்படுகிறது. லோனாலே குறைந்தது தானே, அதுக்கு ஒரு பிஇ சேர்த்துருக்கோம் பாருங்கள், பிலோ ஒன்று. அடுத்த மீனிங் அன்வோதி, தகுதி இல்லாத என்பதை குறிக்க பிலோ பயன்படுகிறது. இன் எ லோயர் பொசிஷன் ஆர் பிளேஸ், தகுதியில், இட வகையில் தாழ்வாக என்பதை குறிக்க பிலோ பயன்படுகிறது. அண்டர், இப்போ பிலோன்னாலும் கீழே, தாழ்வாகன்னு அர்த்தம். அண்டர்னாலும் கீழேன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுக்கும் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் விரிவாக தெரிஞ்சிக்க போகிறீங்க, விளக்கமாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. இன் எ பொசிஷன் விச் இஸ் லோயர் தேன், லெஸ் தேன், கீழே, அடியில் என்பதை குறிக்க பிலோ பயன்படுகிறது. அண்டர் அட்வெர்ப். இப்போ அட்வெர்ப்னு என்ன அர்த்தம்? வினை உரிச்சொல். நடந்தான், வேகமாக நடந்தான். இந்த வேகமாக என்பது வினை உரிச்சொல். அது மாதிரி அண்டர் வினை உரிச்சொல்லாக வருகிறது. இன் எ லோயர் பொசிஷன், கீழ்நிலையில், அடியில் என்பதை குறிக்க அண்டர் பயன்படுகிறது. We use both below and under to show a person or thing is in a lower position than someone else or something else. வேறு ஒருவரை காட்டிலும், வேறு ஒரு பொருளை காட்டிலும், ஒருவரோ ஒரு பொருளோ கீழ்நிலையில் இருப்பதை குறிப்பதற்காக பிலோ, அண்டர் என்ற இரண்டு ப்ரிபோசிஷனை பயன்படுத்துகிறோம். தே ஆர் டிஃபரெண்ட் இன் திஸ் வே. ஆனால் அவை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி பாருங்கள்? பிலோ லோயர் தேன் பட் நாட் நெசசரிலி வெர்டிக்கல், கீழே தான் இருக்குது ஆனால் நேராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்டர் லோயர் தேன் அண்ட் கவர்டு பை தி திங் இன் எ ஹையர் பொசிஷன், அது கீழே இருக்குது ஆனால் ஒரு உயர்நிலையில் அது சூழப்பட்டிருக்கிறது.
இப்போ இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். தி போஸ்ட் அண்டர் செக்ரட்டரி இஸ் பிலோ செக்ரட்டரி. இப்போ நீங்கள் சில ஆஃபீஸில் போனீங்கன்னா செயலர் உதவி செயலர்னு போட்டிருப்பாங்க. அப்போது அண்டர் செக்ரட்டரின்னா என்ன அர்த்தம்னா செக்ரட்டரி என்ற நிலையை விட கொஞ்சம் தாழ்வான நிலை என்பதை குறிப்பதற்காக அண்டர் செக்ரட்டரின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் செக்ரட்டரிக்கு கீழே தான் அவர் உட்காந்துருக்கணும், அவர் பெஞ்சு கீழே ஒரு பெஞ்சு போட்டு உட்காந்துருன்னு அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது பிலோ போடும் பொழுது. ஆனால் இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்கள். தி தீஃப் ஹிட் அண்டர் த பெட். படுக்கையின் அடியில் திருடன் ஒளிந்து கொண்டான். இந்த இடத்துல அண்டர்னா கரெக்டாக படுக்கைக்கு கீழேன்னு அர்த்தம். அப்போது ஒரு பொருளுக்கு கீழே ஒரு நிலையில் ஒருவன் ஒளிந்திருக்கிறான்னா தி தீஃப் ஹிட்னு சொல்கிறோம். ஹையர் தேன், அபவ். இந்த அபவ் ஒன்றிற்கும் மேலாக என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். ஆகாயம் எப்படி இருக்குது? நமக்கு எல்லாம் மேலே தானே இருக்குது. இப்போ நான் ஆணும் உபயோகப்படுத்துகிறேன், அபவும் உபயோகப்படுத்துகிறேன், நீங்களே சொல்லிடுவீங்க எது ரைட்டுன்னு. தி ஸ்கை இஸ் ஆன் அவர் ஹெட், தி ஸ்கை இஸ் அபவ் அவர் ஹெட். எது கரெக்டு? அபவ் அவர் ஹெட் தான் கரெக்ட். ஏன்னா ஆகாயம் எங்கேயோ உயரத்தில் இருக்குது, நாம் இங்கேயே இருக்கோம். ரெண்டுக்கும் நடுவில் நிறையா கேப் இருக்கு இல்லையா? ஆன் என்ன அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக அதை டச் பண்ணி இருக்கணும். தி பிளேன் கேரிட் அஸ் அபவ் தி கிளவுட்ஸ். மேகங்களுக்கு மேலே, மேகங்களுக்கு உயரமாக விமானம் எங்களை சுமந்து சென்றது. அபவ், பியாண்ட் சம் ஆக்ஷன். செயலில் அப்பாற்பட்ட என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. தி அக்கௌண்டன்ட் இஸ் அபவ் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது இந்த அக்கௌண்டன்ட்னா கணக்கு எழுதுபவர், அவர் தொகையை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு மேலாக இருக்கிறார். என்ன அர்த்தம்னா தவறான முறையில் பயன்படுத்த மாட்டார் என்ற அர்த்தத்தில் கொடுத்துருக்குறோம். பியாண்ட் சம் தாட், சில எண்ணங்களுக்கு அப்பால், எண்ணத்தில் அப்பாற்பட்ட என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. ஷீ இஸ் அபவ் சச் மீன் தாட்ஸ். சிலருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. வறுமையான நிலையில் கூட அவங்க ஒருத்தர்கிட்ட போய் சார் ஒரு 10 ரூபா கொடுங்க நாளைக்கு வாங்கலாம் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு 10 ரூபா இருந்தால் இந்த செலவு இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன சார் 10 ரூபா வேண்டியிருக்கா தரான் இந்த எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் அந்த மீன் தாட்ஸ், கேவலமான எண்ணங்களுக்கு அவள் அப்பாற்பட்டவள். ஷீ இஸ் அபவ் சச் மீன் தாட்ஸ். அபவ், லார்ஜர் இன் குவான்டிட்டி, அளவில் மிகுந்த என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. A young elephant weighs above 300 kg. பார்த்தீங்களா? ஒரு குட்டி யானை, அதுக்கு என்ன எடை இருக்குமா? 300 கிலோகிராம் மேலே இருக்குமா? நாம் 300 கிலோகிராம் இருந்தால் என்ன ஆகும்? ஒபிசிட்டி என்ற நோய் வந்துவிடும் நமக்கு. லார்ஜர் இன் நம்பர், எண்ணிக்கையில் மிகுந்த என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. The members who attended the meeting must be above 300. 300க்கும் மேலாக அங்கத்தினர்கள் கூட்டத்தில் ஆஜராகி இருந்தார்கள். ஹையர் இன் ரேங்க், பதவியில் மதிப்பில் உயர்ந்த என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. தி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இஸ் அபவ் தி டெப்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். இப்போ நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கிறோம், சார் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டிஐஜி, டிஎஸ்பி, டிஎஸ்பி, இதில் எது சார் உயர்ந்தது? அப்போ இந்த வாக்கியத்தை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இஸ் அபவ் தி டெப்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அப்போது எந்த போஸ்ட் உயர்ந்ததோ அது முதல் சொல்லிடும். இன் எக்ஸஸ் ஆஃப், மிகுந்திருக்கிற என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. மென் அபவ் 18 ஆர் எலிஜிபிள் டு ஓட். முந்தையெல்லாம் 24 வயசு இருக்குன்னாங்க, இப்போ 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போகிறோம், ஓட்டு அளிக்கலாம். எலிஜிபிள்னா தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். இன் ரைட்டிங் ஏர்லியர், முன்பே என்பதை குறிக்க அபவ் பயன்படுகிறது. தி லைன்ஸ் கோட்டட் அபவ் ஆர் ஃப்ரம் மில்டன். மேலே கொடுக்கப்பட்டுள்ள வரிகள் மில்டனிலிருந்து எடுக்கப்பட்டவை. அப்போ இந்த அபவ்னா மேலே கொடுக்கப்பட்ட என்ற அர்த்தத்தில் வருது.
ஓவர்ஹெட் மேலே என்பதை குறிக்க above பயன்படுகிறது. தி ஸ்டார்ஸ் above us govern our condition. பார்த்தீங்களா, இந்த நவக்கிரகங்களை வழிபடுபவர்களுக்கு இந்த ஸ்டார்ஸை பற்றி தெரியும். 27 நட்சத்திரங்கள் கவர்ன் அவர் கண்டிஷன், நம்முடைய நிலையை ஆட்சி செய்கின்றன. எங்கே இருக்கிறாங்க அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அபோவஸ், நமக்கு மேலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. மோர் இன் நம்பர் அதிகமாக என்பதை குறிக்க above பயன்படுகிறது. தி ரெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் வில் பி above 600 rupees. உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ரூம் வாடகை என்ன சார், இந்த வீட்டு வாடகை என்ன சார்? சார் above 600 rupees சார். அப்படி என்னென்னு அர்த்தம்? 600க்கும் மேலே இருக்கும். அந்த இடத்துல above என்பது அதிகமாக என்பதை பற்றி சொல்கிறோம். 11வது மீனிங் இன் ஹெவன். பார்த்தீங்களா, சொர்க்கத்தில், விண்ணுலகில் என்பதை குறிக்க above பயன்படுகிறது. தி காட் above reads the mind of man. எப்படி? தி காட் above reads the mind of man. கடவுள் நாம் செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம தப்பு செஞ்சாலும் அவருக்கு தெரியும், ரைட்டாக செஞ்சாலும் அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய மனதை படித்து கொண்டிருக்கிறாராம். கடவுள் எங்கே இருக்கிறார்? மேலே இருக்கிறார். அபவ்னா இந்த இடத்துல எங்கே? சொர்க்கத்தில் இருக்கும் கடவுள் நம்முடைய மனதை படித்து கொண்டிருக்கிறார். above higher in authority அதிகாரத்தில் விஞ்சிய என்பதை குறிக்க above பயன்படுகிறது. The men above in the secretariat will have to ratify the proceedings. அதாவது செக்ரட்டரியேட்னா இந்த மாகாணத்தில் தலைநகரம் இருக்கும் இல்லையா, இப்போ சென்னை மாகாணத்தில் தலைநகரம் இருக்குது, அங்கே ஒரு செக்ரட்டரியேட்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதாவது அங்கு நடக்கும் மந்திரிகளுடைய செயல்கள், மந்திரிகளுடைய வெவ்வேறு இலாக்காவின் செயல்களை கவனிக்கும் ஆஃபீஸ், அதற்கு செக்ரட்டரியேட்னு பேர். தி மென் above in the secretariat will have to ratify the proceedings. நடைமுறைகளை அவர்கள் தான் கவனிக்க வேண்டும். said earlier முன்பே என்பதை குறிக்க above பயன்படுகிறது. The above passage is the central theme of the article. ஆர்டிகிள்னா ஏஆந்தின்னு நினைக்கக்கூடாது, கட்டுரைன்ற ஒரு அர்த்தம். இந்த கட்டுரையின் தீம் என்ன? முக்கியமான நோக்கம். சென்ட்ரல் தீம் நடு நோக்கம், முக்கியமான நோக்கம் என்ன என்பதை மேலே உள்ள பேசேஜ்னா பேராகிராஃப் தெரிவிக்கிறதுன்ற அர்த்தத்தில் above பேசனா மேலே குறிப்பிட்ட பேசேஜ்னு அர்த்தம். above all more than anything அனைத்திற்கும் மேலாக என்பதை குறிக்க above பயன்படுகிறது. honesty should be valued above all things. பார்த்தீங்களா, நல்ல பழமொழி. honesty என்னென்னு அர்த்தம்? honesty is our best policyன்னு சொல்லுவோம். சார் ரொம்ப ஆனஸ்ட் மேன் சார்னா கௌரவமான மனிதன். இந்த கௌரவம் எல்லா பொருள்களை விட மிக அதிகமாக கணக்கிடப்பட வேண்டும். அதாவது ஒருவருடைய மதிப்பை, அவருடைய ஆனஸ்டி என்ற மதிப்பை நாம் எல்லோரும் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் கொடுத்துருவோம். above board without deception ஐயத்திற்கு அப்பாற்பட்டதை குறிப்பிட above பயன்படுகிறது. do not suspect the typist. அப்பா அந்த டைப்பிஸ்ட்டை சந்தேகப்படாதப்பா. she is above board. அவள் இந்த போர்டுக்கும் மேலானவள். என்னன்னு அர்த்தம்? இந்த போர்டில் இருக்கிறவங்கள அவள் உயர்ந்தவள் என்ற அர்த்தத்தில். 16வது அர்த்தம் அபவுக்கு. எத்தனை அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சிருப்பீங்க? அபவுன்னா மேலே, அப்படி தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த அபவ் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்றதை இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. above one's head, beyond one's understanding புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை குறிக்க above பயன்படுகிறது. ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் குவைட் above my head. அதாவது நான் படிக்கிறது எஸ்எஸ்எல்சி, எனக்கு போய் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லித்தரான்னு வச்சுக்கிறோம் ஒருத்தர். அப்பா என் மண்டையில் இது ஏறாதுப்பான்னு சொல்லணும் பாருங்கள், இதுதான் above my headன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மண்டையில் ஏறாமல் இருக்கும். அப்போது above my headன்னு சொன்னால் போகிறோம். above men already indicated ஏற்கனவே குறிப்பிடப்பட்டவர்களை குறிக்க above பயன்படுகிறது. all the above in the list are eligible for promotion. இந்த லிஸ்ட்டில் குறிப்பிடப்பட்ட மேற்சொன்னவர்கள் அனைவரும்
ப்ரமோஷனுக்கு தகுதியானவர்கள். above 18வது மீனிங் stated earlier, ஏற்கனவே கூறப்பட்டவை என்பதை குறிக்க above பயன்படுகிறது. For additional information kindly refer to the above. மேற்கொண்டு செய்தி வேண்டுமென்றால் மேலே பார்க்கவும் தயவு செய்து என்ற அர்த்தத்தில் above. We use both above and on to show a person or thing is in a higher position than someone else or something else. இது எல்லாருக்கும் தெரியும். ஒருவர் மற்றொருவரை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை above அல்லது on போட்டு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை on அல்லது above போட்டு சொல்கிறோம். ஆனால் பயன்படுத்தும் விதம் வேறு. They are different in this way. எப்படி? above, higher than and not touching the surface of the thing below. இது மேலே உயர்ந்த நிலையில் இருக்குது, ஆனால் அந்த சர்ஃபேஸ் அதாவது மேல் பாகத்தை தொடாமல் இருப்பது அந்த சமயத்தில் above. ஆனால் ஆன் என்பது எப்படி என்ன? ஹையர் தேன், மேல்நிலையில் உள்ளது. பட் டச்சிங் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி திங் பிலோ, கீழே உள்ள பொருளை தொட்டு கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தத்தில் ஆன் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தி ஃபோட்டோ இஸ் பிளேஸ்ட் above தி டேபிள். மேஜைக்கு மேலே ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அர்த்தம்? மேஜைக்கும் ஃபோட்டோவுக்கும் தொடுதல் கிடையாது. ஃபோட்டோ டேபிளை தொட்டுக்கொண்டு இருக்கவில்லை. ஆனால் ரெண்டாவது வாக்கியம் பாருங்கள். தி ஃபோட்டோ இஸ் பிளேஸ்ட் ஆன் தி டேபிள். மேஜையின் மேல் ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மேஜையை தொட்டுக்கொண்டு ஃபோட்டோ இருக்கிறது. அப்போ ஆன் எப்படி பயன்படுத்தணும், above எப்படி பயன்படுத்தணும், இந்த ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இந்த ரெண்டு வாக்கியம் மூலமாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். Behind